டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்பது இருக்கும். சைல்டுஹுட், டீனேஜ், யூத் அண்ட் ஓல்டேஜ். இந்த 4 வகையான ஸ்டேஜஸ், அதாவது குழந்தை பருவம், டீனேஜ், அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, டீனேஜ் மற்றும் இளங்கை பருவம் மற்றும் வயசானதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை. 4 வகையான பருவங்கள் இருக்கு. இதுல எல்லாருடைய பார்வை எங்க இருக்கும் அப்படின்னா யூத் மேலதான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருப்பாங்க, என்ன வேலை பண்ணணும் அப்படின்னாலும் உடனே பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுக்காக யூத் அப்படின்றது முக்கியமான ஒரு பார்ட், முக்கியமான ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. எதுக்காக இங்கே எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் இந்த யூத்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய உடலுடைய எனர்ஜி மற்றும் மைண்டோடைய ஸ்பீடு ரெண்டுமே சிங்க் ஆகும். அதுக்காக எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, யூத்தில் நான் இந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைக்கு 100 km/h ஓட்டுறியா அப்படின்னா யோசிக்காம எஸ் அப்படின்னுவாங்க. 120 அப்படின்னா எஸ், 140, 150, 160 எஸ் அப்படின்னுவாங்க. அதுவே ஒரு 40 வயசு தாண்டிச்சானு வச்சுக்கோங்க, 100 ஸ்பீடு ஓட்டுறீங்களா அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னுவாங்க. 60 வயசு அப்படின்னா அந்த மாதிரி வண்டியே எனக்கு வேணாம் அப்படின்னு. எதுக்காக? உடலுடைய ஸ்பீடு, எனர்ஜி, மைண்டோடைய ஸ்பீடு, மைண்டோட எனர்ஜி ரெண்டுமே சிங்க் ஆகல. அதாவது முதல்ல இருக்கிற அந்த செல்ஸ்ல, பௌதிக உடலுக்குள்ள இருக்கிற அணுக்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி இல்லை இப்போ. பிளஸ் நாம ப்ரோக்ராம் பண்ணல கரெக்டா. எதுக்காக அப்படின்னா, நம்முடைய ஏஜ் ஆக ஆக ஆக, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆக 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 மைண்டோடைய ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி வேற இடத்துக்கு போயிருக்கு. இப்போ ப்ரோக்ராமிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அதுக்காக யூத்ல இருக்கும்போது இருக்கிற மாதிரி ஓல்டேஜ்ல நம்முடைய உடல் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆன்மீக வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, யூ வில் பிகம் ஏ இம்மார்டல் பீயிங். இறப்பே இல்லாத ஒரு மனிதனாக, ஒரு ஜீவனாக நீங்க இருப்பீங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா பீஷ்மர். எப்படி அவங்க அந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்னா, ஹி இஸ் ஆல்வேஸ் யூத், அதே ஸ்டேட்லயே இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, யூத்ல என்ன நடக்கும், நமக்கு பௌத்திகமான வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு. அதுக்காக அந்த எனர்ஜி என்பது நிறைந்து இருக்கும் எப்பவுமே. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது எப்போ கம்மியாகுமோ ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி என்பது கம்மியாகும். இங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்பது எதுக்காக கம்மியாயிடுச்சு? ஆன்மீக ஞானம் என்பது இல்லாம அச்சீவ்மெண்ட்ஸ் என்பது கம்மியாயிருக்கு. நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எதுவும் பண்ணல, நியூ ரீசர்ச் எதுவும் பண்ணல, நியூ எக்ஸ்பீரியன்சஸ் எதுவும் வரல. அதுக்காக மைண்டுக்கு எனர்ஜி என்பது கம்மி ஆக்கிட்டே போகுது. ஸோ அதுவே நீங்க தியானம் பண்ணும்போது, நீங்க நிறைய சுவாத்தியாயம் புத்தகங்களை வாசிக்கும் போது, நிறைய சத்சங்கம் எல்லாமே பண்ணும்போது, புது புது விஷயங்கள், டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ், புது நாலேஜ் எல்லாமே வரும்போது மைண்டோட எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். எப்போ மைண்டோட எனர்ஜி ஜாஸ்தி ஆகுமோ, பிளஸ் உங்களுடைய புத்தி என்பது ஒரு சரியான வகையில இருக்குமோ, உங்களுடைய புத்தியின் உதவி மூலம், மைண்டோடைய எனர்ஜியின் மூலம், காஸ்மிக் எனர்ஜியோட மூலம், இது மூலம் சேர்த்து நம்முடைய உடலுக்குள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் ப்ரோக்ராமிங் என்பது நல்ல வகையாக பண்ணும். அதுக்காக உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ அத்தனை ஆண்டுகளும் நீங்க ஆனந்தமான வாழ்க்கை என்பது வாழ முடியும். எனக்கு போதும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா மட்டுமே நீங்க இந்த உடலிலிருந்து வெளியே வந்து ஒரு இறப்பு அப்படின்றது உங்களுக்கு சம்பவிக்கும். இல்லாட்டி வரவே வராது. அதுதான் மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இச்சா மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க நினைக்கும் போது மட்டும்தான் அந்த பாடியை வெக்கேட் பண்ணியிருக்காங்க. அப்போது வரைக்கும் பண்ணலையே. எதுக்காக பண்ணல? அவங்களுக்கு கடைசி தர்மம் என்பது ஒன்று இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற ஞானம் எல்லாமே இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்புறம் தான் அவங்க போகணும். அதுக்காக அந்த கடைசி தர்மம் நான் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பக்கத்திலே இருக்காங்க இத்தனை நாள் அர்ஜுனர். ஆனா கொடுக்கலையே, அர்ஜுனுக்கு இன்னும் அந்த தொகுதி என்பது வரல. அதுக்காக he was waiting. ஓகேங்களா? ஸோ தர்மராஜருக்கு அந்த நாலேஜ், ராஜநீதி சாஸ்திரம் அது எல்லாமே சொல்றதுக்கு அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போது வரைக்கும் he was holding his life. எப்படி கடை நொடி வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்,
எக்ஸ்பீரியன்சஸ், ரிசர்ச் இதுலயே இருக்காங்க மை டியர் மாஸ்டர்ஸ். அதுக்காக நாம் எல்லோரும் கூட இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கணும், புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், புது அனுபவங்களை பெறணும் மற்றும் 4 பேருக்கு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்துக்கணும். அதில் இருக்கும் அந்த எனர்ஜி ஆகட்டும், அதில் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவதில் இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் ஆகட்டும், எதுலுமே கிடைக்காது மாஸ்டர்ஸ். அதுக்காக எவ்வளோ ஜாஸ்தியாக உங்களுக்கு ஞானம் என்பது இருக்குமோ அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருப்பீங்க. யூத்ஃபுல் அப்படின்னா வெள்ள முடி வராமே ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடுற மாதிரி அது கிடையாது யூத் அப்படின்னு. கடைசி நேரம் வரைக்கும் யூ ஷுட் பி ஹாப்பி. ஒரு யூத்ஃபுல் ஸ்டேட்ல எப்படி இருக்கும், எப்பவுமே அந்த மைண்டோட சேர்த்து பாடி டான்சிங் மோட்ல இருக்கும் இல்லையா, அந்த மோட்ல இருந்தால் நீங்க யூத்ஃபுல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். we are always youth அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படி அந்த மைண்டோட ஸ்பீட் அப்படின்றது குறையாம புது விஷயங்கள் மேலேயே இருக்கு. இங்கே ஆன்மீக வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. ரீசர்ச் என்பது பண்ணணும் அப்படின்னா உள்ளே பண்றீங்க ரீசர்ச். அனுபவங்கள் பெறுவீங்க அப்படின்னா உள்ளே வருது அனுபவங்கள். ஸோ மைண்டுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வேணும், அது உள்ளே வருது. பாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் யூ ஆர் யூத் மை டியர் மாஸ்டர்ஸ். அதுதான் நீங்க யாருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தாலும் யூ வில் see திஸ். கடைசி நேரத்து வரைக்கும் தே ஆர் இன் ரீசர்ச் மோட். புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸ் மோட், ரிசீவிங் மோட்ல இருக்காங்க. நாம கூட அதே மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா we will be youthful forever master. Thank you very much.